தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இந்த பூமியில் எது நீங்கள் கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும், இந்த பூமியில் எது கட்ட அவிழ்ப்பீங்களோ பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்படும். அதிகாரத்தை பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள் நம் தேவைகளை நாம் இயேசுவினிடத்தில் கட்டவிழ்க்கலாம். நான் சொல்வதை எல்லாரும் வாயை திறந்து சத்தமாக சொல்லணும். எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த புதிய நாளை காண செய்த உம்முடைய கிருபைக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தகப்பனே, இந்த வருஷத்தில் ஒரு நடு மாதத்தில் இந்த 6வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி கிருபை செய்தவரே, இந்த மாதத்தில் தகப்பனே, நான் இதுவரை பெற்றுக்கொள்ளாத காரியங்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மாதமாக, கிடைக்கிற ஒரு மாதமாக நீர் வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நாளிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்த அதிகாரத்தின்படி தகப்பனே, என்னுடைய வாழ்க்கையிலே அன்பை கட்டவிழ்கிறேன், சமாதானத்தை கட்டவிழ்கிறேன், கிருபையை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், பெலனை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், சந்தோஷத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், சுகத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், இரக்கத்தை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், தேவ தயவை இயேசுவின் நாமத்திலே கட்டவிழ்கிறேன், தேவ தாழ்மையை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன், தேவ கிருபை என்மேல் இறங்கும்படியாக, தேவ மகிமை என்மேல் இறங்கும்படியாக, தேவ பிரசன்னம் என்மேல் இறங்கும்படியாக, அபிஷேக வல்லமை என்மேல் இறங்கும்படியாக, அக்கினி அபிஷேக வல்லமை என்மேல் இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன். என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்குண்டான வல்லமையும் பெலனையும் எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பெலனை, கர்த்தருடைய வல்லமையை இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன், நான் கட்டவிழ்கிறேன், நான் கட்டவிழ்கிறேன். தேவ வல்லமை என்னை மூடுவதாக, தேவ மகிமை என்னை மூடுவதாக. இயேசுவின் நாமத்திலே ஐஸ்வரியத்தை கட்டவிழ்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இந்த மாதத்துக்குண்டான எல்லா தேவைகளையும் இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன். கிழக்குக்கும் மேற்குக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் நாலா திசைகளில் இருந்து என் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக, என் தேவைகள் சந்திக்கப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே நான் கட்டவிழ்கிறேன், நான் கட்டவிழ்கிறேன். என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. சுகம், பெலன், தேவ தயவு, தேவ கிருபை என் மேல் கடந்து வருவதாக. தகப்பனே, என் தேவைகள் சந்திக்கப்படுவதாக. என் குடும்பத்துக்கு உண்டான, என் பிள்ளைகளுக்கு உண்டான எல்லா தேவைகளும் இயேசுவின் நாமத்திலே சந்திக்கப்படுவதாக, சந்திக்கப்படுவதாக. இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருபையின் வல்லமை என்னை மூடுவதாக. இயேசுவின் இரத்தம், பாதுகாப்பின் ரத்தம் என்னை மூடுவதாக. இயேசுவின் ரத்தம், விடுதலையின் ரத்தம், அந்த ரத்தம் என்னை மூடுவதாக. இயேசுவின் ரத்தம், மீட்பின் ரத்தம், அந்த ரத்தம் என்னை மூடுவதாக. இயேசுவின் ரத்தம், ஜெயத்தின் ரத்தம், அந்த ஜெயத்தின் ரத்தம் என்னை மூடுவதாக. இயேசுவின் ரத்தம், ஐஸ்வரியத்தின் ரத்தம், அந்த ரத்தம் என்னை மூடுவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிறேன். என்னையும் என் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்திலே நான் வேலி அடைக்கிறேன், வேலி அடைக்கிறேன். தகப்பனே, இரும்பு தாழ்களை முறித்து வெண்கல கதவைகளை உடைத்து இயேசுவின் நாமத்திலே எல்லா பொக்கிஷ சாலைகளும் என் தேவைகள் சந்திக்கப்படும்படி திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எப்பத்தா என்று சொல்லுகிறேன், எப்பத்தா என்று சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்திலே எல்லா தேவைகளையும் நான் கட்டவிழ்கிறேன். அப்படி நடக்கப்படுறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.
எதிர்பார்ப்பின் மாதமாக இருக்கிறது. தேவைகளை சந்திக்கிற மாதமாக இருக்கிறது. நீ இதுவரை கேட்டுக்கொண்டது பெறாமல் இருந்தாலும் இந்த மாதத்தில் பெறப்போகிற ஒரு மாதமாக இருக்கிறது. கிடைக்காத காரியத்தை கிடைக்கிற ஒரு காரியமாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி அமைக்க போகிறார். காரியங்கள் எப்படி எஸ்தர் ராஜாதைக்கு மாறுதலாக முடிந்ததோ அதே போல் உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் மாறுதலாக முடியும்படி, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உனக்கு அறிவிக்கும்படி உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் அது அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா. நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு அறிவிக்கும்படி உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவு அது அதிகமாக இருக்கிறது என்று ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அதனால் கர்த்தர் உங்களை குறித்து மேன்மையாகத்தான் நினைக்கிறார், உயர்வாகத்தான் நினைக்கிறாய். நீ அதிசயமான பிள்ளை, அற்புதமான பிள்ளை, அடைக்கலத்தின் பிள்ளை, வெற்றியின் பிள்ளை, விடுதலை பிள்ளை, அப்படி தான் என்று அவர் உங்களை நினைக்கிறார். உங்களை குறித்து நீ உன்னை கீழே தள்ளணும், உன்னை ஒன்றுமூலம் ஆக்கணும், நீ வெக்கப்பட்டு போகணும், நிந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் நம்முடைய தகப்பன் இயேசு நம்மளை நினைக்கவே மாட்டார். நம்மளை நினைத்திருக்கிற நினைவு அது மேன்மையான நினைவு. ஆமென் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த வருகிற நாட்களில் உங்களை செய்ய போகிறாரு. அதுக்கு அவர் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு செய்வதற்கு உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தேவை. எனக்கு இது பெறப்போகிறேன், இது கிடைக்கப் போகிறது, நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற, எப்படி அந்த வானத்துக்கு நேரம் மோசே ஒரு வெற்றியை கையை உயர்த்தி எதிர்பார்த்து கொண்டிருந்தாரோ அதே போல் நீங்களும் வானத்துக்கு நேரம் கையை உயர்த்தி உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இந்த நம்முடைய எதிர்பார்ப்புகளை இந்த உலக மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்காமல், சொந்தங்கள் பந்தங்கள் மத்தியில் எதிர்பார்க்காமல், கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள். இயேசுவே, புதிய நாளை காண செய்த கிருபைக்கு நன்றி. என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதியின் வழக்கரத்தாலே என்னையும் என் குடும்பத்தையும் தாங்கும்படி உம்மிடத்தில் சொல்கிறேன். நான் போகையிலும் வருகையிலும் உம்முடைய சமூகம் முன்னாலே செல்வதாக. தகப்பனே, இதுவரை நடத்தின எபினேசரே இன்னமும் நடத்த போகிறீங்க. தேவ கிருபை கூட இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.